இன்னைக்கு காலையில் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். ரஜினி சாரோட ஜானி படத்தில் வரக்கூடிய சென்யோரிட்டா ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த பாட்டோட கிளிப்பிங்ஸை போட்டு ஹாப்பி பர்த்டே யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாரு. எனக்கு ஆச்சரியம், என்னடா இது வந்து மகேந்திரன் சார் படம், ரஜினி சார் நடிச்சிருப்பாரு, இதுக்கு இசை வந்து இளையராஜா அவர்கள் தான், இந்த பாட்டை போட்டு எதுக்கு ஹாப்பி பர்த்டே யுவன் சங்கர் ராஜான்னு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியே கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தோம்னா இளையராஜா அவர்கள் ரொம்ப முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டியோட வீடியோ கிளிப்பிங் இருந்துச்சு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பாட்டோட கம்போசிஷன்ல இருந்த டைம்ல தான் அவருக்கு வந்து உங்களுக்கு வந்து பையன் பிறந்திருக்கான் அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் யுவன் சங்கர் ராஜா. ஸோ இவன் பிறந்திருக்காரு அப்படிங்கிற சந்தோஷத்துல, அந்த செய்தியை கேட்ட உற்சாகத்துல தான் இந்த சாங் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. நீங்க இப்ப அந்த பர்டிகுலர் சாங்கோட பிகினிங் மியூசிக் கேட்டாலே தெரியும், அந்த பாட்டுல வந்து ஒரு பயங்கர உற்சாகமும் துள்ளலும் இருக்கும். ராஜா சார் வந்து அப்படியான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கேட்ட உற்சாகத்தோட அந்த பாட்டை இசையமைச்சதுனால தான் அதுல ஒரு குதூகலமே நமக்கு வெளிப்பட்டிருக்கும். ஸோ யுவன் பிறந்திருக்கார் அப்படிங்கிற செய்தியை கேட்டதுனால இளையராஜா அவர்களுக்கு வந்த உற்சாகமும் துள்ளலும் இன்னைக்கு வரைக்கும் யுவன் அவர்களோட இசையிலையும் தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். எஸ், ஹீலர், ட்ரக் டீலர், சின்ன பாய் இப்படி எல்லாம் செல்லமா அழைக்கப்படக்கூடிய யுவன் சங்கர் ராஜா அவர்களோட பிறந்த நாள் இன்னைக்கு. அவரை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களும் அவரோட இசை பற்றின ஸ்பெஷாலிட்டியும் அவரோட பாடல்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் யுவன் அப்படின்னாலே துள்ளல் தான். ரொம்ப உற்சாகமான, துள்ளலான, குதூகலமான இசையை வந்து இவனோட பாடல்களையும் சரி, பிஜிஎம்லையும் சரி நம்ம ரொம்பவே கேட்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அந்த காலகட்டத்து இளைஞர்களோட லைஃபையும் அவங்களோட அந்த வைப்ரேஷனையும் ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான பாடல்களும் மியூசிக்கும் ஒரு சில இசையமைப்பாளர்கள் தான் கொடுப்பாங்க. அந்த வகையில் யுவன் அவர்கள் வந்து பார்த்தோம்னா அவர் அறிமுகமான காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் இளைஞர்கள் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய, வைப் பண்ணக்கூடிய சாங்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. எப்படி துள்ளுவதைகளுமே வரும்போது அது வந்து அந்த காலத்து இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஆல்பமா இருந்துச்சோ, அதே போல இப்போ லவ் டுடே வந்தாலுமே அந்த பாட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் எல்லாருமே பயங்கரமா கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக்காவும் சாங்ஸாவும் தான் இருக்குது. ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் யுவன் அப்படின்னாலே துள்ளலும் உற்சாகமும் இளமையும் தான். அடுத்ததா யுவன் சங்கர் ராஜா அப்படின்னதும் அவரோட காம்பினேஷன்ஸ் பத்தி தான் எல்லாருமே பேசுவாங்க. யுவன், நாமத்துக்குமார் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு காம்பினேஷன், யாராலுமே மறக்கவே முடியாத ஒரு காம்பினேஷன். அடுத்ததா டேரக்டர்ஸ் கூட இருக்கக்கூடிய காம்பினேஷன். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஒரு செட் ஆஃப் டேரக்டர்ஸ் வருவாங்க, ரொம்ப குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் கொடுப்பாங்க. அந்த காலகட்டத்துக்கு ஒரு நியூ வே ஃபில்ம் மேக்கர்ஸா அறியப்படுறவங்களா இருப்பாங்க. அப்படியான இயக்குனர்களுக்கு சரியான தரமான இசையை கொடுக்கக்கூடிய இசையமைப்பாளரா அந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு 80ஸ்ல பாத்தீங்கன்னா பாலு மகேந்திரா, மகேந்திரன், பாரதி ராஜா இந்த மாதிரி நல்ல கதையம்சம் உள்ள, நல்ல ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய படங்களை எடுத்துட்டு இருக்கக்கூடிய இயக்குனர்களுக்கு ஒரே தேர்வா இளையராஜா அவர்கள் தான் இருந்தாரு. இவங்களோட படங்கள் கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் சினிமால இருந்து விலகி கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காவும் ரியலிஸ்டிக்காவும் இருக்கும். அந்த மாதிரியான படங்களுக்கு அந்த படங்களோட மூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற இசையை கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம் தான். அதை வந்து இளையராஜா அவர்கள் ரொம்பவே சிறப்பாக செஞ்சிருப்பாரு. அப்படியே நீங்க இப்ப சமீபமா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இயக்குனர்கள் பாத்தீங்கன்னா ஷார்ட் பிலிம்ஸ், 4 இயக்குனர்கள் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நியூ வே ஃபில்ம் மேக்கர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. உதாரணத்துக்கு கார்த்திக் சுப்ராஜ், நலன் குமாரசாமி, பாரஞ்சித், மாரி செல்வராஜ் இந்த மாதிரி இயக்குனர்களை சொல்லலாம். இந்த மாதிரி நியூ வேவ் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் வராங்க, புது விதமான கதைகள், புது விதமான ஃபிலிம் லாங்குவேஜோட வந்து சொல்றாங்கன்றப்ப அவங்களுக்கான தேர்வா சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலுமே ஒரு நியூ வேவ் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கான படங்களை வந்து அவங்க எதிர்பார்க்கிற இசையை கொடுக்கறதுக்கான இசையமைப்பாளர்களா ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அப்படி நம்ம வளர்ந்த அந்த 90s காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய புது விதமான இயக்குனர்கள் வந்தாங்க. அவங்க எல்லாருக்குமான ஒரே தேர்வா இருந்தது நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான். செல்வராகவன், அமீர் ராம் இப்படி ஆரம்பிச்சு சீனராமசாமி, விஷ்ணுவர்தன், வெங்கட் பிரபு, தியாகராஜன் குமார் ராஜா இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. மேக்ஸிமம் இவங்க எல்லாரோட முதல் படத்துக்குமே இசை வந்து யுவன் தான். இன்னும் சொல்ல போனா இவங்களோட முதல் படத்துக்கு ஒரு பெரிய அடையாளமாவே யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசை தான் இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா இந்த காம்பினேஷன் பத்தி பேசி ஆகணும். ஏன்னா எத்தனையோ காம்பினேஷன்ஸ் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பர்சனலா ஃபேவரட்டான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுதான் சொல்லுவேன். உங்கள நிறைய பேருக்குமே இதுதான் ரொம்ப ஃபேவரட்டான காம்பினேஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செல்வராகவனோட முதல் 2 படங்கள் துள்ளுவதை இளமை அண்ட் காதல் கொண்டேன், இந்த 2 படத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிற ஒரு ஜானர் எடுத்துக்கிட்டு அது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா, ரொம்ப டீடைல்டா பண்ணிருப்பாரு. இப்படியான ஒரு கதைக்களத்துக்கு ரொம்ப மாடர்னான, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மியூசிக்கை வந்து யுவன் சங்கர் ராஜா கொடுத்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படங்களோட பாடல்கள் வந்த டைம்ல பார்த்தோம்னா அதோட சவுண்ட்ஸா இருக்கட்டும், அதுல பாடியிருந்த பாடகர்களோட வாய்ஸா இருக்கட்டும், அந்த கம்போசிஷனா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாவும் மாடர்னாவும் இருந்துச்சு. துள்ளுவதை இளமையில பாத்தீங்கன்னா இது காதலா முதல் காதலா அப்படிங்கிறது வந்து இந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆந்தமாவே இருக்குன்னு சொல்லலாம். அதே போல கண் முன்னே எத்தனை நிலவு காலையில அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து அந்த பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு சைட் அடிக்கிறது, ஸ்கூல் காலேஜ் டைம்ல அவங்க பண்ற இந்த விஷயங்களுக்கான ஒரு பயங்கரமான ஒரு பாட்டாவும் இருந்துச்சு. அதே படத்துல நெருப்பு கூத்தடிக்குது மாதிரியான ஒரு பயங்கர செலிப்ரேஷன் சாங்கா இருக்கட்டும், அந்த படத்தோட தீம் மியூசிக்குமே ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஓவராலாவே இந்த துள்ளுவதை இளமை அப்படிங்கிற படத்துல இருக்கிற ஆல்பம் எல்லா சாங்ஸுமே ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். அதே போல காதல் கொண்டேன் படம் எடுத்துக்கிட்டோம்னா தேவதையை கண்டேன், மனசு ரெண்டும் பேச, நெஞ்சோடு கலந்துடு இந்த மாதிரி பிரமாதமான பாடல்கள் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னா தொட்டு தொட்டு போகும் தென்றல் தான். எத்தனையோ தடவை கேட்டாச்சு, எத்தனையோ தடவை திரும்ப 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 கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு டைம் கேட்கும் போதும் அந்த பாட்டு கூடவே சேர்ந்து நம்ம பாடும்போது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு. அடுத்ததா 7G ரெயின்போ காலனி. இந்த படத்தோட
படத்தோட ஆல்பம் வந்து யுவன் சங்கர் ராஜா பற்றி பேசும்போது கிரியேட்டிவிட்டி அட் இட்ஸ் ஸ்பீக் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாட்டுமே உச்சம்னு தான் சொல்லணும். அந்த அடல்ட்ரி ஏஜ் அட்ராசிட்டிஸை பற்றி பேசக்கூடிய நாம் வயதுக்கு வந்தோம் அந்த பாட்டாக இருக்கட்டும், அந்த காதலோட தவிப்பை சொல்லக்கூடிய கனா காணும் காலங்கள், இது போர்க்களமா, இந்த மாதிரி பாடல்களாக இருக்கட்டும், டக்குன்னு பொய்டிக்கா இது என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பிபி ஸ்ரீனிவாஸ் அவரோட வாய்ஸ்ல அந்த பாட்டு, அடுத்ததா கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, இந்த பாட்டு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் ஆந்தமாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலி ஜனவரி மாதம் சாங், இது ஒரு பயங்கர எரோட்டிக்கான சாங், ஒரு வேற லெவல்ல இந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்ததா புதுப்பேட்டை, நம்ம செல்வராகவன் யுவன் காம்பினேஷன்ல இது வரைக்கும் பார்த்த படங்கள் எல்லாமே ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் ஜானர் இல்ல லவ் பெயின் அந்த மாதிரியான விஷயங்களை தான் ஹேண்டில் பண்ணியிருந்துச்சு. பட் புதுப்பேட்டை வந்து எல்லா விதமான எமோஷன்ஸையுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து டீல் பண்ணியிருக்கும். ஒவ்வொரு பாட்டும் ஒரு ரகத்துல இருக்கும், எல்லாத்தையுமே பிரிச்சு விட்டுருப்பார் யுவன். யோசிச்சு பார்க்கும்போது ஒரு சில படங்கள் காலத்தை தாண்டி எப்படி கல்ட் கிளாசிக்கா நிக்குது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த படங்களோட இசை ரொம்பவே முக்கியமான காரணமா இருந்திருக்கும். நான் அப்படிதான் புதுப்பேட்டை படத்தை பார்க்கறேன். எப்படி கமல் இளையராஜா காம்பினேஷனுக்கு ஒரு விருமாண்டியோ அந்த மாதிரி செல்வராகவன் யுவன் சங்கர் ராஜா காம்பினேஷனுக்கு ஒரு புதுப்பேட்டை அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியன். சாங்ஸ் ஒவ்வொன்றுமே அட்டகாசமா இருக்கும். படத்தோட முதல் பாட்டான எங்க ஏரியா உள்ள வராது, அதே வந்து ஒரு கானா வெஸ்டர்ன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபிளேவர்ல ஒன்று கொடுத்திருப்பாரு. அதே போல வரியா சாங், இந்த பாட்டுல வந்து லிரிக்ஸே கிடையாது, வரியாங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு மியூசிக்லேயே வந்து ஒரு அட்டகாசம் பண்ணியிருப்பாரு. அடுத்ததா கமல் சார் வாய்ஸ்ல நெருப்பு வாயினில் அப்படிங்கிற பாட்டு வந்து இந்த படத்தோட மூடையும் தீமையும் வந்து அவ்வளவு அழகா ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்கும். அடுத்ததா புல் பேசும் பூ பேசும், இந்த ஆல்பம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு கொண்டாட்டம், போதை, குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா இந்த பாட்டு வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்கும். அடுத்ததா ஒரு நாளில் பாட்டு, இந்த பாட்டை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை, என்னதான் படத்துல வரல அப்படின்னாலும் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து நைட்ல ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு பாட்டாவே இருக்குது. அடுத்ததா புதுப்பேட்டை பிஜிஎம் பத்தி பேசினா அதுக்கு ஒரு தனி வீடியோ பண்ணலாங்கிற அளவுக்கு அட்டகாசமான ஒரு பிஜிஎம் ஒன்று பண்ணிருப்பாரு. இப்படி யுவன் சங்கர் ராஜா வந்து மற்ற இயக்குநர்கள் கூட பண்ணிருக்க காம்பினேஷன்ஸ் பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாங்கிற அளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. பட் செல்வா யுவன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டீடைலா பேச வேண்டியதாயிருச்சு. அடுத்தது அமீர் கூடமே யுவன் அவர்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் மௌனம் பேசியதே, ராம், பருத்திவரன், இந்த 3 படங்கள் வந்து ரொம்பவே முக்கியமான படங்கள். மௌனம் பேசியதே படத்துல நிறைய நல்ல பாடல்கள் இருந்தாலும் 2 பாட்டை குறிப்பிட்டு சொல்லியாகணும். அன்பே நண்பே, அப்புறம் வந்து ஆடாத ஆட்டம் எல்லாம், இந்த 2மே ரொம்பவே அற்புதமான பாடல்கள். அதே போல ராம் படத்துல வந்து ஆர்ஆர் அந்த ஒரு பாட்டே போதும் இன்னை வரைக்கும் மதர் சாங் அப்படிங்கிற வகையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டா இருந்துட்டு இருக்கு. பட் அமீர் யுவன் அந்த காம்பினேஷன்ல ரொம்பவே ஸ்பெஷலான படம் அப்படின்னா பருத்திவரன் படத்தை தான் சொல்லியாகணும். எனக்கு தெரிஞ்சு யுவன் சங்கர் ராஜா வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ரூரல் அப்படிங்கிற விஷயத்துல வந்து இறங்கி அடிச்ச ஒரு படம் அப்படின்னு நான் பருத்திவரன் தான் நினைக்கிறேன். ஊரோரம் புளியமரம், டங்கா டுங்கா தவுட்டுக்காரி, இந்த 2 பாட்டுமே போதும் யுவன் சங்கர் ராஜா வந்து ரூரல் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஒரு கிராமிய இசையை வந்து எவ்வளவு தூரம் வந்து அட்டகாசமா அமர்க்கலமா பண்ணியிருக்காரு அப்படிங்கறத சொல்றதுக்கு. இந்த 2 பாட்டுமே சினிமா பாடல்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கணத்தெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு அதோட ஃப்ளோல அதுவும் ஒரு புது பேட்டர்னை கிரியேட் பண்ணிட்டு ஒரு அட்டகாசமான விஷயத்தை இந்த பாடல்களுக்குள்ள பண்ணிருப்பாரு. அதே போல ராஜா சார் வாய்ஸ்ல அறியாத வயசு அப்படிங்கிற பாட்டு, அது வந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு மெஸ்மரைசிங் மெலடி சாங்கா தான் இருந்துட்டு இருக்கு. அடுத்ததா இயக்குனர் ராம் அவர்கள் கூட கட்டுறது தமிழ்ல ஆரம்பிச்சு இப்ப வரப்போற 7 கடல் 7 மலை வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற யுவன் சங்கர் ராஜா. கட்டுறது தமிழ்ல 2 முக்கியமான பாடல்கள், ஒன்னு யுவன் பண்ணது, ஒன்னு ராஜா சார் பண்ணது. யுவன் வாய்ஸ்ல உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது அப்படிங்கிற பாட்டை கேட்கும்போது எந்த அளவுக்கு உற்சாகமும் காதலும் பொங்குமோ, அதே போல இந்த பக்கம் இளையராஜா சார் வாய்ஸ்ல பறவை எங்கு இருக்கிறாங்கிற பாட்டை கேட்கும்போது மனசுல ஒரு பெரிய கணம் கூடிருச்சு அப்படிங்கறத நம்ம உணர முடியும். அதே போல தங்கமீன்கள் படத்துல வரக்கூடிய ஆனந்த யாழை அப்படிங்கிற பாட்டு வந்து மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கான பாடலா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சாங்கும் கூட. பட் எனக்கு வந்து ராம் யுவன் சங்கர் ராஜா காம்பினேஷன்ல ரொம்பவே ஃபேவரட்டான ஃபிலிம் அப்படின்னு சொல்லணும்னா தரமணி தான் சொல்லுவேன். நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் டே லவ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தை வந்து. இதுக்குள்ள அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான எங்கான சாங்ஸ் எல்லாமே யுவன் கொடுத்திருப்பாரு. ஒரு சாங்குமே ஒரு எமோஷனை கேரி பண்ற மாதிரி இருக்கும். யாரோ உச்சிக்கிளை மேலே அப்படிங்கிற ஒரு பாட்டா இருக்கட்டும், ஒரு கோப்பை வேண்டும் கொண்டு வா அப்படிங்கிற ஒரு பாட்டா இருக்கட்டும், கடைசியில் யுவன் சங்கர் ராஜாவை பாடியிருந்த அந்த பாவங்களை அப்படிங்கிற ஒரு சாங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அற்புதமான பாடல்கள். அதே போல பேரன்பு படத்துல வரக்கூடிய அன்பே அன்பின் அத்தனையும் நீயே அப்படிங்கிற ஒரு பாட்டுமே ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பாட்டு, ரொம்பவே நல்லா இருக்கும். அதே போல யுவன் சங்கர் ராஜா வந்து இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களோட வந்து நிறைய மண் சார்ந்த படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. தர்மதுரை, கண்ணே கலைமானே, மாமனிதன், இந்த மாதிரியான படங்கள் வந்து யுவன் அவர்களுக்கு பருத்திவீரனுக்கு பிறகு கொஞ்சம் மண் சார்ந்த கதைகளுக்கான ஸ்பேஸ் வந்து இந்த படங்கள்ல கிடைச்சதுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்த இயக்குனர்கள் அண்ட் படங்கள் எல்லாமே ஒரு எமோஷனலி சென்சிபிளான ஒரு டெப்தான கதைக்களங்கள் இருக்கக்கூடிய படங்களா இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா விஷ்ணுவர்தன், வெங்கட் பிரபு, இந்த மாதிரி ஸ்டைலிஷான ஃபில்ம் மேக்கர்ஸ் கூடயுமே நிறைய கொலா பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. கொஞ்சம் ஸ்டைலிஷான படங்கள், ஒரு மாடர்ன் மியூசிக் தேவைப்படக்கூடிய படங்கள், பிஜிஎம்ல வந்து படத்தை எலிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதெல்லாமே வந்து இந்த இயக்குனர்கள் கூட யுவன் பண்ணியிருக்காரு. விஷ்ணுவர்தனுக்கு பாத்தீங்கன்னா அறிந்து மரியாமலும், பட்டியல், பில்லா, இந்த மாதிரி படங்களை சொல்லலாம். அதே போல வெங்கட் பிரபு அவர்களுக்கு சென்னை 20 ஆரம்பிச்சு மங்காத்தா, மாநாடுன்னு ஏகப்பட்ட படங்கள். மங்காத்தாலாம் பிஜிஎம்காகவே பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படமும் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா கோட்டும் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா தியாகராஜன் குமார் ராஜா, யுவன் சங்கர் ராஜா அண்ட் தியாகராஜன் குமார் ராஜா அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு காம்பினேஷன். ஏன் அப்படின்னா 2 படங்கள் பண்ணியிருக்காங்க, 2லையுமே பாட்டே கிடையாது, வெறும் பிஜிஎம் மட்டும் தான். ஆனாலும் யுவன் வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுத்திருப்பாரு. ஆரண்ய கண்டம், சூப்பர் டீலக்ஸ், இந்த 2 படங்களுமே பிஜிஎம்காக மட்டுமே திரும்ப திரும்ப பார்க்கப்படுற படங்களும் இருக்கு. பிஜிஎம் ட்ராக்ஸையுமே நம்ம திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா சூப்பர் டீலக்ஸ், அதுல வர எல்லா ட்ராக்ஸுமே அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஸோ யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிறவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு இளமை ததும்பக்கூடிய இசைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம். துள்ளுவதிலுமே ஆரம்பிச்சு இன்னைக்கு லவ் டுடே வரைக்கும் ரொம்ப யங்கான வைப்ரண்டான மியூசிக் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காரு. அதே போல அவருக்கு வந்து இயக்குனர்கள் கூட இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ், அதை பத்தியுமே ரொம்ப டீடைலா பார்த்தோம். அதை தாண்டி ஒரு வெளியிலே ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட பாடல்கள் பண்ணியிருக்காரு. அதையெல்லாம் பத்தி பேசணும்னா இன்னைக்கு நாள் முழுக்க பேசிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. நீங்க உங்களுக்கு யுவன் சங்கர் ராஜாவோட ஃபேவரட் ஆல்பம் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளும் விசில் சார்பா யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
Hey!